தேர்ட் ஆப்ஷன் டைம் மேனேஜ்மெண்ட். இந்த டைம் மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் டெய்லி காலையில் 9 o'clock ஈஸி அல்கோ ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு செட் பண்ணலாம். எப்போ ஈஸி அல்கோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆகணும், எப்போ ஈஸி அல்கோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆகணும் அப்படின்றத நம்ம டைம் மேனேஜ்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணுவோம். அண்ட் எண்டு டைம் ரீச் ஆன பிறகு உங்களுடைய பொசிஷன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறதுக்கு தான் டைம் மேனேஜ்மெண்ட். எவ்ரிடே 9 o'clock மார்னிங் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்ட் பண்ணணுமா, இல்லை ஒரு சர்டன் டைம் ரீச் ஆன பிறகு ஸ்டார்ட் பண்ணணுமா அப்படின்றது தான் டைம் மேனேஜ்மெண்ட் சொல்கிறது. யூஸ்வலி நம்மளுடைய மார்க்கெட் வந்து 9:15 தான் ஸ்டார்ட் ஆகும். M6 மார்க்கெட் 9 o'clock ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் M6 ட்ரேடராக இருந்தீங்கன்னா இது வந்து 8:45 ஆர் 8:50 அந்த மாதிரி வச்சுடுங்க. ஒரு 10 minutes மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5 to 10 minutes முன்னாடி ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணால் பெட்டர். இல்லை எக்ஸாக்ட்லி நான் மார்க்கெட் ஓப்பனிங் டைமில் தான் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ண வேணாம் அப்படின்னா நீங்கள் 9 o'clock ஆர் 9:15 செட் பண்ணணும். தென் மார்க்கெட் முடிகிற டைம் நீங்கள் செட் பண்ணணும் 3:15. நீங்கள் டே ட்ரேடராக இருந்தீங்கன்னா 3:10 வச்சுடுங்க. ஏன்னா அப்ராக்சிமேட்லி ஆஃப்டர் 3:10 அப்புறம் புரோக்கர்ஸ் வந்து MIS ஆர்டர்ஸ்லாம் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுவாங்க. ஸோ புரோக்கர் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்களே ஸ்கொயர் ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 3:10 வைங்க. சில ட்ரேடர்ஸ் வந்து 2 o'clock மேலே எனக்கு எந்த சிக்னல் வந்தாலும் எடுக்க வேணாம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ட்ரேடராக நீங்கள் இருந்தீங்கன்னா என் டைம் வந்து 2 o'clock வச்சுருங்க. ஸோ என் டைம் ரீச் ஆன பிறகு என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் பண்ணணும், இது ஆல்ரெடி சொன்ன மாதிரி எதர் புக் ஆல் ப்ராஃபிட்ஸ், இந்த ஆக்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் இருக்கிற எல்லா பொசிஷனும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். க்ளோஸ் ஆல் லாஸஸ் அப்படின்ற ஆக்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் இருக்கிற எல்லா பொசிஷனையும் ஸ்கொயர் ஆஃப் பண்ணிவிடும். க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா பொசிஷனுமே ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடும். ஸோ பாஸ் ஈஸி அல்கோ புது பொசிஷன்ஸ் எடுக்காது, பட் எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸை மட்டும் மேனேஜ் பண்ணும். இதுக்கு இன்னொரு யூசேஜும் இருக்குது. நீங்கள் ஒரு சிம்பிளுக்குமே இண்டிவிஜுவலாக டார்கெட் அண்ட் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். ஒரு சிம்பிளுக்கு மட்டும் நீங்கள் ஒரு 2000 லாஸ் வச்சுருக்கீங்க, பட் அந்த 2000 லாஸ் அச்சீவ் ஆனால் தான் அந்த பொசிஷன் ஸ்கொயர் ஆஃப் பண்ணணுன்ற அதை நான் காட்டுறேன் நெக்ஸ்ட் டியூட்டோரியல். நம்ம சார்ட் சிக்னல் ட்ரேடரை பற்றி சொல்லும்போது நான் அதை சொல்கிறேன். அங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வச்சிங்க அப்படின்னா எப்போ அந்த பொசிஷனுடைய ஸ்டாப் லாஸ் அச்சீவ் ஆகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஈஸியாக அந்த ஆக்ஷன் எடுத்துரும். நீங்கள் அந்த டைமில் ஈஸியாக ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அந்த கேல்குலேஷனே நடக்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு கேஸ் அட்வான்ஸ்டு யூஸராக இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் இண்டிவிஜுவலாக பொசிஷன்லாம் ஹேண்டில் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருக்கும்போது பாஸ் ஈஸி அல்கோ யூஸ் பண்ணுங்கள். அதர்வைஸ் க்ளோஸ் ஆல் பொசிஷன்ஸ் அண்ட் ஸ்டாப் ஈஸி அல்கோ, இதுதான் நான் ரெக்கமெண்ட் பண்ணுற ஆப்ஷன்ஸ். ஸோ நம்ம ப்ரைஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து பண்ண வேண்டிய வேலை என்னென்னா எனேபிள் பண்ணணும். எனேபிள் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட். ஸோ இது நீங்கள் எனேபிள் பண்ணதும் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட் எனேபிள்டுன்ற டெக்ஸ்ட் வரும். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரண்ட்லி டிசேபிள்டு, அதை எனேபிள் பண்ணுங்கள். டைம் மேனேஜ்மெண்ட்டை எனேபிள் பண்ணணும். ஒன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நீங்கள் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அதை எடிட் பண்ண முடியாது. நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு போய் அந்த செக்ஷனில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், யூ கேனாட் எடிட் போர்ட்ஃபோலியோ ரிஸ்க் ஆப்ஷன்ஸ் வைல் இட் இஸ் எனேபிள்டு. இது ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக வச்சுருக்கோம். ஏன்னா அதை எனேபிள் பண்ணிவிட்டு நம்ம போய் தெரியாமல் கீபோர்டில் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஆப்ஷன்ஸ்லாம் சேஞ்ச் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. இதை டிசேபிள் பண்ணிட்டீங்கன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பண்ணாது. அதே மாதிரி டார்கெட் ப்ராஃபிட் மேனேஜ்மெண்ட்டையும் நீங்கள் டிசேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸி அல்கோ இதை பற்றி பாதர் பண்ணாது. மறக்காமல் இதை எனேபிள் பண்ணுங்கள். ஒன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அது அப்படியே சேவ் ஆகிடும். எத்தனை தடவை ஈஸி அல்கோ நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் இல்லை நெக்ஸ்ட் டே நீங்கள் ரீஸ்டார்ட் பண்ணாலும் இந்த செட்டிங்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் ஆகும். சப்போஸ் நீங்கள் எதாவது செட்டிங்ஸில் வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணணும், இன்றைக்கி எனக்கு 4000 வேணாம் 2000 போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷனை டிசேபிள் பண்ணிவிட்டு வந்து ப்ராஃபிட் லெவலை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் எனேபிள் பண்ணுங்கள். இது உங்கள் சேஃப்டிக்காக பண்ண விஷயந்தான். ஸோ இதுதான் டேஷ்போர்ட்.